வணக்கம். நகர மீன் தான் எடுத்திருக்கிறேன். இந்த மீனில் குழம்பு, பொரியல், தலையில் சொதி. நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைத்து நான்ன்றதை பதிவு செய்திருக்கிறேன். 1 கிலோ மீன் இருந்தது. இந்த மீனை துப்புரவு செய்தெடுத்து அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன். மீனை நன்றாக கழுவி எடுத்த பிறகு தலையை சொதிக்கும், வால் பகுதியெல்லாம் குழம்புக்கும் மற்ற துண்டுகளை பொரிக்கிறதுக்கும் எடுத்திருக்கிறேன். குழம்புக்கு ஒரு தலையும் சேர்த்திருக்கிறேன். குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கிற இந்த மீனில் 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கலந்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருக்கிறேன். பொரியலுக்கு எடுத்து வச்சிருக்கிற இந்த மீனில் 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/2 தேக்கரண்டி குழம்புத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து 20 அல்லது 30 நிமிஷம் விட்ட பிறகு பொரிக்க வேணும். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் தனி மிளகாய்த்தூள், இஞ்சி உள்ளியை நல்ல பட்டை அரைத்து சேர்த்து பொரியல் செய்தீங்களாண்டாலும் நல்லா இருக்கும். குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறேன். எண்ணெய் சூடாகியதும் 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1 தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து வெந்தயம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் மூளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குமாண்டா சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சிங்களாண்டா கறி இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். வெங்காயம் வதங்கி வந்ததும் 5 பச்சை மிளகாய், 5 உள்ளி, தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கிறேன். 100 கிராம் இருந்தது. தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி பழம் வதங்கும் வரைக்கும் விட வேணும். தக்காளி வதங்குற அந்த நேரத்தில் கறிக்கு புளி தண்ணி தேவை. அதுக்கு சின்ன தேசிக்க அளவு விதை நீக்கிய பழப்புளி எடுத்திருக்கிறேன். புளிக்கரைசல் செய்தெடுக்க வேணும். இப்போ தக்காளி வதங்கி வந்துட்டது. தேவையான அளவு குழம்புத்தூள் சேர்த்து 1 நிமிடம் இவ்வாறு அடுப்பை நல்லா குறைவாக விட்டு கலந்து விட வேணும். இவ்வாறு கலந்த பிறகு கரைத்து வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்து நன்றாக கலந்து கொதிக்க விட வேணும். குழம்பு உங்களுக்கு அதிகமாக தேவையானால் நீங்கள் அதுக்கேற்றவாறு தண்ணீர் சேர்க்கலாம். நான் தண்ணீர் பிறகு சேர்த்திருக்கிறேன். இவ்வாறு குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு மீனை சேர்த்துருக்கிறேன். இதோட 1/2 கப் தண்ணீரும் சேர்த்து நன்றாக கலந்து மீன் அவியும் வரைக்கும் விட வேணும். உடனே தேங்காய் திருவி பால் எடுத்து கறி சமைக்கிற நீங்களாண்டா முதல் பால் எடுத்து வச்சுட்டு மிகுதியாக எடுக்கிற தண்ணி பாலில் பழப்புளியை சேர்த்து நன்றாக கரைத்து குழம்பு செய்தீங்களாண்டா அது நல்ல சுவையாக இருக்கும். குழம்புக்கு தேங்காய் பால் தேவை. அதுக்கு 2 மேசைக்கரண்டி தேங்காய் பால் பவுடர், 1/2 கப் மெல்லிய சூடான தண்ணீர் சேர்த்து தேங்காய் பால் செய்து எடுத்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் அவிய விட்ட பிறகு இவ்வாறு ஓப்பன் பண்ணி மீனை மற்ற பக்கமாக திருப்பி போட்டு திரும்பவும் மீன் நல்லா அவியும் வரைக்கும் விட்டுருக்கிறேன். இப்போ மீன் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. ஏற்கனவே கரைத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்து நன்றாக கலந்து 3 நிமிடம் அவிய விட்டுருக்கிறேன். இந்த மீன் கறி சோறு வேறு எல்லா சாப்பாட்டோடையும் சேர்த்து சாப்பிடலாம். அவ்வளோ நல்ல சுவையாக இருக்கும். நல்ல சுவையான மீன் குழம்பு தயாராகிட்டுது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். இனி மீன் பொரியல் செய்ய போகிறேன். ஏற்கனவே மசாலாலாம் சேர்த்து மீனை ஊற விட்டுருந்தேன். நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கின பிறகு எல்லா மீனையும் வாறு பொரித்தெடுக்க வேணும். உங்களுக்கு நிறைய எண்ணெய் சேர்த்து மீன் பொரியல் செய்கிறது விருப்பம் இல்லையண்டா கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு மீனை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்தீங்களாண்டா அந்த மீன் பொரியலும் நல்லா இருக்கும். மீன் எல்லாம் பொரித்தெடுத்த பிறகு கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து வாறு பொரித்தெடுத்துருக்கிறேன். மீன் தலையில் சொதி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறேன். எண்ணெய் சூடாக்கியதும் 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1 தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து பொரிய விட்ட பிறகு 1 வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுருக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் 8 பச்சை மிளகாய், 4 உள்ளி, பெரிய தக்காளி பழம் 1, தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி நல்லா வதங்கும் வரைக்கும் விட வேணும். சொதிக்கு நான் நிறைய பச்சை மிளகாய் சேர்த்து தான் சொதி செய்கிறேன். நான் உங்களோட அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். தக்காளி வதங்கி வந்ததும் மீன் தலையை சேர்த்துருக்கிறேன். இதோட 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கலந்து 1 லிட்டர் தண்ணீர் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு சொதி தேவையோ அதுக்கேற்றவாறு நீங்கள் சேர்க்கலாம். உடனே தேங்காய் துருவி பால் எடுத்து சமைக்கிற நீங்களாண்டா முதல் பாலை பிறகு விடுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியாக எடுக்கிற தண்ணி பாலில்
இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களையும் சேர்த்து அவிய விட்டு சொதி செய்யலாம். அது நல்லா இருக்கும். கடுகும் பெருஞ்சீரகமும் போட தேவையில்லை. சொதிக்கு 2 மேசைக்கரண்டி தேங்காய் பால் பவுடர், 1/2 கப் மெல்லிய சூடான தண்ணீர் சேர்த்து தேங்காய் பால் செய்தெடுத்திருக்கிறேன். சொதி இவ்வாறு ஒரு கொதி வந்ததும் நன்றாக கலந்து திரும்பவும் மூடி போட்டு அவிய விட்டுருக்கிறேன். சொதி மீன் குழம்புக்கெல்லாம் நிறைய வெந்தயம் சேர்த்து சமைச்சிங்களா நல்லா இருக்கும். மீன் தலை நல்லா அவிஞ்சு வந்த பிறகு கரைத்து வச்சிருக்கிற தேங்காய் பால், 1/2 தேக்கரண்டி மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூள் நான் உடனே இடித்து சேர்த்துருக்கிறேன். இவ்வாறு மிளகை உடனே இடித்து சேர்த்திங்களாண்டா நல்ல சுவையாக இருக்கும். தேங்காய் பாலை சேர்த்து நன்றாக கலந்து 3 நிமிடம் கொதிக்க விட்டுருக்கிறேன். நல்ல சுவையான சொதி தயாராகிடுது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 3 நிமிடம் ஆறின பிறகு தேவையான அளவு தேசி புளி சேர்த்து பரிமாறலாம். இந்த சொதி சோறு, இடியப்பம், புட்டோட சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்க. நன்றி.